அன்பின் அவதாரம் சுவாமி சிவானந்தர் என்பது குறித்து நாம் சிந்திப்போம். குருதேவரை ஒருமுறை தரிசித்தவர்களால் அவரை தங்கள் வாழ்நாள் முழுவதும் மறக்க முடியாது. ஆஜானுபாகுவான தோற்றம், சுமார் 6 அடிக்கும் அதிகமான உயரம், தகதகவென ஜொலிக்கும் பொன்னிறம், அகன்ற தோள்கள், நீண்ட கைகள், குழந்தையை போன்ற கள்ளமில்லாத மலர்ந்த இன்முகம், அருள் ஒளிரும் கண்கள். அவரது அருள் உருவத்தை பார்த்து கொண்டே இருக்கலாம். குருதேவரின் குரல் கணீர் என்று வெண்கல நாதம் போல் இருக்கும். மேடைகளில் பல சமயங்களில் அவர் ஒலிபெருக்கியை அகற்றிவிட்டு அதன் உதவியின்றியே பேச முற்படுவார். ஆயிரக்கணக்கானவர்கள் மெய்மறந்து அவரது சொற்பொழிவை செவிமடுப்பர். கிராமபோன் ரெக்கார்டுகளில் அவரது இனிய குரலில் அமைந்த பாடல்கள் மற்றும் உணர்ச்சியூட்டும் சொற்பொழிவுகளை நாம் கேட்டால் இன்றும் நம்மை அறியாத ஒரு ஆனந்தமும் அமைதியும் நம் மனதில் எழும். பார்ப்பதற்கு அவரது தோற்றம் மிக எளிமையாக இருக்கும். ஜடை, முடி, தாடி, ஜப்பமாலை, காதில் குண்டலங்கள் இவை போன்ற எதுவும் அவரிடம் காண முடியாது. சாதாரண உடை அணிந்திருப்பார். பனிக்காலத்தில் ஒரு மேலங்கியும், கோடை காலத்தில் இடுப்பில் ஒரு துணி, மார்புக்கு குறுக்காகவும் தோள்களின் மீது படியும் ஒரு துணியையும் அவர் அணிந்திருப்பார். ஆசிரமத்துக்கு அவரை காண எவர்